தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், எந்தெந்த மாவட்டங்களில் எல்லாம் கனமழை பெய்ய இருக்கிறது? சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் விரிவான அறிக்கை என்ன? சென்னையை பொறுத்தவரையில் வானிலை நிலவரம் என்ன? இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்துல அநேக இடங்களிலும், வட தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் 4 மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. மேலும் நாளை மற்றும் நாளை மறுநாள், அதாவது 16 மற்றும் 17 ஆகிய தேதிகள்ல தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாளைய தினம் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை இந்த 4 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர் மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறாக வருகின்ற 17ஆம் தேதியும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை என்பது ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் வருகின்ற 19ஆம் தேதி வரை கனமழை பல்வேறு மாவட்டங்களில் தொடர வாய்ப்பு இருப்பதாகவும், வருகின்ற 21ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தமட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகர்ல ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 28 அல்லது 29 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதியில், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 15 மற்றும் 16 இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தேதிகளிலும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையத்தில் தகவல் வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.